திரைப்பட இயக்குநர் சங்க தேர்தலில் தலைவர் பகுதிக்கு மூன்றாவது முறையாக விக்ரமன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதில் இயக்குநர் விக்ரமன் தலைமையில் புது வசந்தம் என்ற அணியும், ஜெகதீசன் தலைமையில் புது அணிகள் என்கிற அணியும் போட்டியிட்டன. இத்தேர்தலில் வாக்களிக்க 2300 பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் 1605 பேர் மட்டும் வாக்களித்திருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற சில மணி நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் தலைவர் பகுதிக்கு போட்டியிட்ட விக்ரமன் வெற்றி பெற்றார். அவருக்கு ஆதரவாக 1532 வாக்குகள் கிடைத்தன. வெற்றிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் விக்ரமன், இதுவரை நடத்த இயக்குநர் சங்க தேர்தலிலேயே இத்தனை அதிக வாக்குகளை யாரும் பெற்றதில்லை என்றும், தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் வகையில் செயல்படுவேன் என்றும் கூறினார். பொதுக்குழுவில் இந்த நாங்கள் ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தோம். மறுபடியும் நீங்களே தொடரணும் ஏகமனதாக கூட எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. இருந்தால் கூட முறைப்படி தேர்தல் நடத்தி ஜனநாயகப்படி வர்றதுதான் சரியாக இருக்குங்கிறதுக்காக இது தேர்தல் நடத்துகிறோம். இது ஒரு பெரிய தேர்தல் இருக்குல்ல. ஏன்னா இதில் இந்த 4 வருடமாக திரைப்படத்துறையில் இயக்குநர் சங்கம் ஒரு உண்மையான சங்கமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் பெரிய வாக்குறுதி எதுவும் கொடுக்கல. ஏற்கனவே செய்த நலத்திட்டங்கள், ஏற்கனவே ஒரு அரசாங்கம் கூட செய்ய முடியாத அனைத்து உதவிகளையும் அனைத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் உறுப்பினர்களுக்கு இலவச மருத்துவம், இலவச கல்வி, இது போன்ற எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு வரோம். அதனால் மறுபடியும் அதே தொடருவோம்னு சொல்லியிருக்கோம். இதை வேறு யாராவது சிறந்த இயக்குனர் வந்தாலும் நம்ம அவங்ககிட்ட பொறுப்பை படைக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி யாரும் இயக்குநர்கள் முன்வராததால் நாங்கள் இது ஒரு கூடுதல் சுமையாக தான் இந்த பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கோம்.